ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றாரு, இந்த மேட்சை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்துருக்கணுங்க, இந்த சேஸை நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருந்துருக்கணுங்க, நாங்கள் ரன்ஸ் டார்கெட்டை சீக்கிரமா அச்சீவ் பண்ணியிருந்துருக்கணுங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க இந்த மேட்சை சீக்கிரமாவே ஆடி இருந்திருக்கணும். தூக்கத்துல கனவுல நீங்க ஒரு நாளுக்கு முன்னாடியே ஆடி முடிச்சு மேட்ச் அன்னைக்கு தூங்கி இருக்கணும். நீங்க நல்லா இருக்காது, கேவலமா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மேட்சை வந்துட்டு சீக்கிரமா முடிச்சிருக்கணும். இப்போ யாரை சொல்ல வரீங்க நீங்க? விராட் கோலியை சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வராரு ஸ்ரேயஸ் ஐயர்? பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசினா அவருடைய வீடியோ தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் நோ ஆல்சோ மேட்ச் காய் ஃப்ரம் பாலா. ராஜா கோலி அவர்கள் வந்துட்டு உண்மையாவே ராஜா மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஒரு ஒன் டே மேட்சுக்கு என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடணுமோ அதைத்தான் ஆடினாரு. காலகாலமா ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ் ஆடிக்கிட்டு வந்திருக்கவங்க எப்படி ஆடினாங்களோ அப்படித்தான் ஆடினாரு. ஓடிஐல ஆடுறது இதுதான், இப்படிதான் நான் ஓடிஐல ஆடுவேன், இதுதான் என்னுடைய வே ஆஃப் பிளேயிங் ஓடிஐன்னு அவரே வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனியில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கும்போது சொன்னாரு. இதுல ஸ்ரேயஸ் ஐயருக்கு என்னன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே வந்து அவர் செஞ்சுரி போட போற நேரத்துல நீங்க அவசரமா அவருக்கு முன்னாடி நான் பேசாம செஞ்சுரி போட்டுடலாமா, பேசாம டபுள் செஞ்சுரி போட்டுடலாமா அப்படின்லாம் ஒரு பிளானை போட்டு என்னமோ ட்ரை பண்ணீங்க, அப்புறம் அவுட் ஆயிட்டீங்க. இப்போ வந்து என்னடான்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு இது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அவரே சொல்றாரு வேற. கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு விக்கெட்டு, டக்குன்னு வந்த உடனேலாம் அடிக்க முடியாது, செட்டில் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும், உடனே வந்தோடனே ஷார்ட்ஸ்க்கெலாம் போக முடியாது. ஸோ அதனால தான் நிறைய சிங்கிள்ஸ் டபுள்ஸு டாட்ஸ்ன்னு நிறைய வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் மிடில், நானும் விராட்டும் இப்படின்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அடிச்சிருந்துருக்கணும் இந்த டார்கெட்டை அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல இது என்னன்னு. ஸோ ஒரு ஓடிஐ ஃபார்மெட்டில் முதல்ல அவசரமாக ஒருவேளை ஆடுறவங்கன்னா என்ன ரிசல்ட்டை வாங்கி கொண்டு வந்துருக்குறாங்க அதை வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய விராட் கோலியோ இல்லை நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் ஆகிய நீங்களேவோ இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கேம் ஜாஸ்தியாக எடுத்து ஹை ரிஸ்க் கேம் ஆடி இருந்தா ஒரு பங்களாதேஷ் என்ன பண்ணுதோ, ஒரு ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுதோ, ஒரு பாகிஸ்தான் என்ன பண்ணுதோ அதை தான் நம்மளும் பண்ணியிருந்திருப்போம். இந்த இடத்துல டக்குன்னு வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் விக்கெட் விழுந்திருக்கும், ஈஸியாக முடிய வேண்டிய இந்த சேஸுங்கிறது வந்துட்டு பரபரப்பாக போயிருக்கும். ஸோ அப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு என்ன அப்படின்னா வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிக்கிறாரு. புரியுதா? நம்மள மாதிரி ஒரு வியூவர் ஆடியன்ஸ் நமக்காக யோசிக்கிற ஒரு நல்ல மனுஷன், என்ன ஒரு உள்ளம் பாருங்க அவருக்கு. இவரை போய் தப்பா நினைச்சிட்டேன். அவருக்கு ஒரு ஹை ஆக்டேன் மேட்ச், ஒரு பல்சர் டப்புன்னு வச்சிருக்க அந்த மாதிரி மேட்ச் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்களே. இந்தியா பாகிஸ்தான் இவ்வளவு போரா போகுது, அதை இன்ட்ரெஸ்ட் ஆக்குவோம், நம்ம டக்குன்னு வந்துட்டு ஒரு 100 ரனுக்கு 5 விக்கெட் ஆக்கிடுவோம், மிச்சம் இருக்கிற 5 விக்கெட்டுகளை வச்சு எப்படி இந்தியா சேஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாரு போல இருக்குது ஸ்ரேயஸ் ஐயர். அதனாலதான் வந்து அவரு இந்த மாதிரி விளையாடி இருந்திருக்கணும், இது கொஞ்சம் வந்து நாங்கள் சீக்கிரமாக அடிச்சிருந்தோம் அதான் சொல்ல வராரு. ஸோ ஓடிஐ ஃபார்மெட்டில் கரெக்டாக எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விராட் கோலி விளையாடிட்டாரு. கரெக்டாக அதுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேல்யூபிளான மேட்ச் அப்படின்னா என்னடா அவ்வளோ போரா போகுது ஒன் சைடட் மேட்ச்ல அப்படின்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் வந்து எப்போ ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் வந்துட்டு முதல் 10 ஓவரில் உரிச்சு கடாசினாங்களோ அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒன் சைடட் மேட்ச் அங்கேயே தெரிஞ்சு போச்சு. பட் அது வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து அதுதான் வருத்தம். என்னடா அது ஆடியன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எதிர்பார்த்தாங்க. சரி ஸ்ரேயஸ் ஐயர், நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் வரப்போகிற மேட்சஸில் சீக்கிரமாக முடிச்சிருந்துருக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடையே வந்து வேகமாக எல்லா மேட்சையும் ஆடுங்க. நீங்கள் வந்து அந்த மேட்ச்சில் வந்து ரிக்வயர்ட் ரன் ரேட் என்ன இருக்குது, அந்த பிச்சு எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஆக்சுவலாக சீக்கிரமாக ஆடி சீக்கிரமாக முடிக்க பிளான் பண்ணுங்க. சீக்கிரமாக முடிச்சிருவாங்க கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. ஏன்னா பிசிஐல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்பர் 4 ஸ்லாட் தானே நீங்கள்? ஓகே, ரைட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, முடிச்சிருவாங்க.